மாசிலாமணி படத்துல வர இந்த பாட்டு, ஏழாம் அறிவு படத்துல வர இந்த பாட்டு ரெண்டும் ஒரே லொகேஷன்ல தான் எடுத்திருக்காங்க. இது மாசிலாமணி படத்துல வர டோரா டோரா சாங், இது ஏழாம் அறிவு படத்துல வர எல்லேலமா சாங். ரெண்டும் ஒரே லொகேஷன் தானே. எனக்கு தெரிஞ்சு மாசிலாமணி பிளேலிஸ்ட்லாம் அண்டர் ரேட்டட் தாங்க. இப்ப வரைக்கும் இந்த பாட்டு எல்லாம் கேட்போம். ஆனா ஏன் இந்த பாட்டை பத்தி நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தான் தெரியல. நம்ம பேசுவோமா? இந்த மியூசிக் பிளாட்ஃபார்ம்லாம் வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்சது சன் மியூசிக். காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பாட்டு கேட்போம், ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமும் இந்த பாட்டு கேட்போம். அப்பெல்லாம் மாசிலாமணி பாட்டு கேட்கறதுக்குன்னு ஒரு தனி கிரௌடு, சன் டிவி கேடிவில மாசிலாமணி ட்ரெய்லர் பாக்குறதுக்குன்னு ஒரு தனி கிரௌடுன்னு மாசிலாமணிக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருந்தவங்க. தமிழ் சினிமா ஆடியன்ஸ்க்குன்னு ஒரு பழக்கம் உண்டுங்க. ஒரு படத்துல வர லொகேஷன் நம்ம வீட்டு பக்கத்து தெருவுல இருந்தாலே நம்ம அவ்வளவு எக்ஸைட் ஆகும். அப்ப டோரா டோரா பாட்டு இந்த ஹாங்காங்ல எடுத்த இடத்துக்கு நான் போகும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? டோரா டோரா பாட்டு மாதிரியே ஓ திவ்யா ஓ திவ்யான்னு மாசிலாமணில ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எடுத்த கண்ட்ரிக்கும் நான் போயிட்டேன். அதை பத்தி நெக்ஸ்ட் ரீல்ல சொல்றேன். நீங்க மாசிலாமணியோட ஓஜி ஃபேன் தான் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயம் பேசுறதுக்கு கொஞ்சமா என்ன ஃபாலோ பண்ணுங்க. வெல்கம் டு கதை பேசலாம் வித் மாதவன் KS.